அனைவருக்கும் வணக்கம். நம்ப சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில பார்த்தீங்கன்னா, சமீபத்தில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிற புக்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு இந்த பாலிசி நோட்ஸ் அப்படின்னா என்னங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா, புதுசா கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அ இப்ப தான் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள படிக்க வரீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா, தேர்வு அடிப்படையில நமக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு நம்ம அப்பியர் ஆகணும் அப்டின்னா, பாலிசி நோட்ஸோட ஒரு ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்கு. ஓகேங்களா? நெறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மள்ல நெறைய பேருக்கு பாலிசி நோட்ஸ் பத்தின அவேர்னஸ் அப்டிங்கிறது பெரிய அளவுல இருந்திருக்காது. ஓகேங்களா? 2, 3 டைம் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரன்ட்ஸே பார்த்தீங்கன்னா, பாலிசி நோட்ஸ பத்தின பெரிய அளவுக்கு ஒரு அவேர்னஸ் அப்டிங்கிறது நம்மகிட்ட இருந்திருக்காது. நம்ம படிச்சிருப்போம். நெறைய நோட்ஸ் தேடி, தேடி படிச்சிருப்போம். நெறைய திட்டங்கள பத்தி தேடி, தேடி படிச்சிருப்போம். ஆனா, அது எல்லாமே ஒரே இடத்திலேயே கிடைக்கக்கூடிய இந்த பாலிசி நோட்ஸ நம்ம அவ்வளவா கண்டுக்கிட்டதே இல்ல இவ்வளோ நாள். சரிங்களா? ஆனா, எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், 2ஏ மெயின்ஸா இருக்கட்டும், இல்ல குரூப் 4 இருக்கட்டும், எல்லா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லயுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள்ல இந்த பாலிசி நோட்ஸோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் சமீப ஆண்டுகள்ல பார்க்கிறப்ப நெறைய கேள்விகள் பாலிசி நோட்ஸ்லருந்து அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே டேட்டாவ அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. சரியா? அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, பாலிசி நோட்ஸ எடுத்து படிக்கணும். ஆனா, பாலிசி நோட்ஸ எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிட்டத்தட்ட 34லிருந்து 36 டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாலிசி நோட்டும் குறைஞ்சது ஆவரேஜா ஒரு 300 பேஜ் இருக்கு. அந்த 300 பேஜ்ல எத படிக்கிறது, எத விடுறதுங்கிற ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு 2, 3 பாலிசி நோட்ட படிச்சிருப்போம். அதுக்கு மேல அது வந்து நமக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்திருக்கும். அது தேடி படிச்சு ஹைலைட் பண்ணி, அத கன்சாலிடேட் பண்ணி, நோட்ஸ் எடுத்து அத எழுதுறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்திருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் பாலிசி நோட்லேருந்து வரணுன்றத தெரிஞ்சுமே ஒரு சில பேர் நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஏன்னா, அந்த வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான வொர்க். ஆனா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப ரொம்ப நீடடான ஒரு விஷயம். மச் நீடடான ஒரு விஷயம் இந்த பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ, அதுக்காக தான் நம்ம அகாடமில என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்தோம். பாலிசி நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதில இருக்கக்கூடிய முக்கியமான கன்டென்ட்ஸ் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்களோ, அத மட்டும் எடுத்து ஒரு டாக்குமென்ட்டா ரெடி பண்ணி ஒரு புக்கா போடணும் அப்படிங்கிறது நம்ப அப்ஜெக்டிவா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ, அதுக்காக தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டடி பண்ணி, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு பாலிசி நோட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசி நோட்ல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தோட முக்கியமான துறைகள் என்னலாம் இருக்கோ, அந்த முக்கியமான துறைகள்ல என்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருதோ, அது எல்லாத்தோட டேட்டாவும் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாலிசி நோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறக்குறைய தமிழ்ல ஒரு 100 பேஜ் இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு 100 பேஜ் இருக்கும். அதாவது ஏறக்குறைய நமக்கு ஒரு 17 டிபார்ட்மென்ட்டோட பாலிசி நோட் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 17 டிபார்ட்மென்ட்டையும் நீங்க எடுத்து த்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். இந்த யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது, திட்டங்கள் சார்பாக கேட்கக்கூடிய கேள்விகள், தமிழ்நாடு ரிலேட்டடா எந்த கேள்வி கேட்டாலுமே துல்லியமான பதில உங்கனால குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்மளோட பாலிசி நோட் ரெடி ஆயிருக்கு. இத படிச்சுட்டு போனாலே போதும். எல்லா விதமான கேள்விகளையும் நம்மனால அட்டெண்ட் பண்ண முடியும். தமிழ்நாடு சார்ந்து வரக்கூடிய எல்லா விதமான கேள்விகளையும் நம்மனால ஈஸியா கிராக் பண்ணிற முடியும். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் அவங்க தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமாவே இருக்காங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய கேள்விகள் அதிலிருந்து வருது. யூனிட் 9ல இருந்துலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட அச்சீவ்மென்ட்ஸ்ல இருந்து நெறைய கேள்விகள்லாம் வருது. அப்படிங்கிறப்ப, அது எல்லாத்தையுமே ஒரே இடத்திலேயே படிக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் நம்மளோட பாலிசி நோட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த பாலிசி நோட்டுன்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு டிபார்ட்மென்ட்டோட பாலிசி நோட்ல என்னதான் இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிள்க்கு இங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட் இருக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட்டோட அந்த பாலிசி நோட்ல என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படிங்கிறது நம்ம தெரியணும் இல்லையா? ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட் இப்ப ஏதாவது ஒரு டிபார்ட்மென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மென்ட்டோட வரலாறு குடுத்திருப்பாங்க. ஹிஸ்டரி ஓகேவா? அந்த டிபார்ட்மென்ட் எப்ப வந்துச்சு? எதனால உருவாக்கப்பட்டுச்சு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேக்கிரவுண்ட வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பாலிசி நோட்ல அந்த குறிப்பிட்ட துறை என்ன மாதிரியான திட்டங்கள வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப விவசாயத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. அதுல எந்தெந்த திட்டங்கள்லாம் கரண்ட்டா நடைமுறையில இருக்கு. அந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த திட்டங்கள் எந்தெந்த பகுதிகள்ல செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த திட்டங்களுக்கு புதுசா ஏதாவது மாத்தியிருக்காங்களா?
அந்த மாதிரியான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது நமக்கு பாலிசி நோட்ல இருக்கும். அப்ப நமக்கு ஸ்கீம்ஸ தேடி தேடி படிக்க தேவையில்ல. ஒவ்வொரு நம்ம Googleல தேடி பார்க்கிறப்ப, ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு விதமான டேட்டா இருக்கும். அத நம்மனால ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸ்ன்னு நம்ப முடியாது. ஆனா, ஒரு பாலிசி நோட் அப்படின்னு பார்க்கிறப்ப, அதுல அரசாங்கமே அத குடுத்திருப்பாங்க. அத எடுத்து நம்ம இங்க புக்கா போட்டுருக்கோம். இப்ப இந்த டேட்டாவ நம்பி நம்மனால படிச்சுட்டு போகலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்கள போட்டிருக்காங்க? என்ன மாரியான திட்டங்கள் நடைமுறையில இருக்கு? தமிழக அரசாங்கத்தோட திட்டங்கள் எதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க? அந்த மாதிரியான டேட்டாஸும் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்தந்த குறிப்பிட்ட துறைக்கு இப்ப விவசாயத்துறை இருக்கு அப்டின்னா, இந்த விவசாயத்துறையில மத்திய அரசாங்கம் கரண்ட்டா என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க? அப்டின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் தமிழக அரசாங்கம் என்ன மாரியான திட்டங்கள செயல்படுத்திட்டு இருக்கு? மத்திய அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்கள செயல்படுத்திட்டு இருக்கு? அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்ப பேக்கிரவுண்ட் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஒரு சில விருதுகள வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப விவசாயத் துறையே பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அப்ப நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது எதுக்காக குடுக்குறாங்க? யாருக்கு குடுக்குறாங்க? அந்த மாதிரியான டேட்டாலாம் இருக்கும். பெரியார் அவார்ட் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. அந்த பெரியார் அவார்ட் எதுக்காக குடுக்குறாங்க? யாருக்காக குடுக்குறாங்க? இந்த மாரியான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்பைல்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நமக்கு பாலிசி நோட் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாலிசி நோட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னலாம் வரும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கவரேஜா இந்த இடத்துல குடுத்திருக்கோம். வரக்கூடிய குரூப் 1 தேர்வு, வரக்கூடிய குரூப் 4 தேர்வு, வரக்கூடிய குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க யூனிட் 9 இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள், தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ஒரு சோர்ஸ நீங்க படிச்சாலே போதும். ஈஸியா அதுலருந்து வரக்கூடிய கேள்விகள நம்ப அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்டும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 4 பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு 300 பேஜ் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. ஆனா, அத நம்ப பிரிச்சு பார்க்கிறப்ப, எக்ஸாம்க்கு தேவையான கன்டென்ட்டா பிக் பண்ணி எடுக்கிறப்ப 4, 5 பேஜ்லயே முடிஞ்சிரும். அப்ப நீங்க இப்ப குரூப் 1 எக்ஸாம் வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி இருக்கு இல்லையா? அப்ப இப்போ நீங்க ஆரம்பிச்சா கூட டெய்லியும் 2 பாலிசி நோட் படிச்சா கூட, இந்த பாலிசி நோட் இந்த புக்கையே நீங்க ஒரு 2 டைம், 3 டைம் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியும். அப்படி அப்பியர் ஆகுறப்ப உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாரி பார்க்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே புதுசா பார்க்குற மாரி இருக்காது. நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் அங்க போய் இது பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால ஒரு பெஸ்ட் சோர்ஸ நம்ம இந்த இடத்துல புரொவைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி படிக்கிறவங்க கிட்ட வாங்கி இத கேட்டு பாருங்க. வாங்கி புக்க வாங்கி பாருங்க. எப்படி இருக்கு? அப்படிங்கிறது அவங்க அந்த யூசேஜ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இந்த புக் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு டிபார்ட்மென்ட்டோட பாலிசி நோட் எல்லாமே இங்க கவர் ஆயிருக்கு. மறக்காம வாங்கி படிச்சுருங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். பாலிசி நோட்லருந்து நெறைய கேள்விகள் வருது. நீங்க போன குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே, டைரக்ட்டா அப்படியே பாலிசி நோட்ல இருக்க லைன்ஸ அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத விட்டுட்டு போறது நம்மளோட மிஸ்டேக் தான் அது. ஸோ நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிறக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க நான் சொல்ல வரேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த புக்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த புக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புக்க அனுப்பி வைப்பாங்க. ஆர் எல்ஸ் நீங்க ஆன்லைன்லயே வந்து அ ஆர்டர் பண்ணலாம். உங்க அட்ரஸ் எல்லாமே குடுத்து டைரக்ட்டா உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் அனுப்பிருவாங்க. சரியா? ஸோ டிலே பண்ண வேணாம். எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நாள் கிட்ட இருக்கு குரூப் 1க்கு. ஸோ உடனடியா வாங்கி அ நல்லா தரவு பண்ணிருங்க. சரியா? ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போருங்க. ஈஸியா எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். சரியா? தேங்க் யூ. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.